இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்டில் என்னென்ன விஷயம் வந்து நீங்கள் மெயினாக பார்க்கணும் அப்படின்ற விஷயத்தை பற்றி நான் சொல்கிறேன் நான். ஸோ கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபவுண்டேஷன் தான் மெயின் திங் ஃபார் த பில்டிங். ஸோ உங்களுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் வந்து என்ன டைப் ஆஃப் ஃபவுண்டேஷன் போட்டிருக்காங்க, அதை எஸ்பிசி படி அதை டிசைன் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத நீங்கள் ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரை வச்சு அதை செக் பண்ணிக்கோங்க. செகண்ட் வந்து நம்ம கிரேட் பீம். கிரேட் பீம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அபவ் என்ஜிஎல். என்ஜிஎல்லுங்கிறது நேச்சுரல் கிரவுண்ட் லெவல்னு சொல்லுவோம். என்ஜிஎலுக்கு மேலே இருக்கிறது கிரேட் பீம் அப்படின்றத சொல்லுவோம். ஸோ கிரேட் பீம் வந்து எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க, ஸோ எங்கெங்கெல்லாம் வால்ஸ் வருதோ அந்த இடத்துலலாம் வந்து நம்மளுக்கு கிரேட் பீம் கம்பல்சரி இருக்கணும். ஸோ அந்த இதை நீங்கள் கம்பல்சரி செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து நம்மளுக்கு பிளிந்த் பீம்னு சொல்லுவோம். பிளிந்த் பீம் வந்து உங்களுக்கு எங்கே உங்களுக்கு பேஸ்மெண்ட் ஹைட் இருக்கோ அந்த இடத்துல வர்றது பேர் பிளிந்த் பீம் ஆர் டை பீம் அப்படின்றத சொல்லுவோம். ஸோ இந்த பிளிந்த் பீமை பொறுத்தளவுக்கு ஒரு 3.5 feet வரைக்கும் நீங்கள் சாயில் ஃபில்லிங்கில் நீங்கள் அதை கன்சிடர் பண்ணிடலாம். இன்கேஸ் வந்து 3.5 feetக்கு மேலே போகுது அப்படின்னா கம்பல்சரி நம்ம ஒரு கிரேட் ஸ்லாபாக அதை டிசைன் பண்ணுறது நல்லது. கிரேட் ஸ்லாப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம ரூஃபுக்கு ஸ்டீல் போடுற மாதிரி பேஸ்மெண்ட்லேயும் வந்து நம்ம கம்பல்சரி வந்து ஒரு ஸ்டீல் போட்டு ஆர்சிசி போடுறது ரொம்ப நல்லது. இப்படி நம்ம பண்ணும்போது நாளைக்கு வந்து அது செட்டில்மெண்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ அடுத்தது வந்து காலம்ஸ். காலம்ஸ் தான் வந்து மெயினாக நம்ம பில்டிங்கே வந்து லோட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஃப்ரம் ரூஃப்லேருந்து காலம் டு ஃபூட்டிங். இந்த காலம்ஸ் வந்து எப்படி டிசைன் பண்ணணும் அப்படின்றத பற்றி சொல்கிறேன். மெயினாக காலம்ஸில் நீங்கள் என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா, காலம்ஸில் வந்து நம்மளுக்கு ஸ்டிரப் ஸ்பேஸிங் வந்து நீங்கள் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். ஸோ யூஸ்வலாக வந்து சீஸ்மிக் டிசைன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஜாயின்ஸில் வந்து அந்த ஸ்டிரப்ஸோட ஸ்பேஸிங் வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் சீஸ்மிக் டிசைனில் வர காலமோட ஸ்பேஸிங்கோட டீட்டெயில்ஸ். மோஸ்ட்லி வந்து 6 inches வந்து நீங்கள் காலம்ஸ் ஸ்டிரப் ஸ்பேஸிங் நம்ம யூஸ்வலாக கொடுத்துடணும். ஸோ இது கொடுத்துட்டோம்னாலே நம்மளோட காலம் வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக தான் இருக்கும். ஸோ அடுத்தது வந்து பீம்ஸ், ரூஃப் பீம் அண்ட் ரூஃப். ஸோ இந்த விஷயம் வந்து மெயினாக பார்க்கணும். ஸோ ஸ்லாப்ஸை பொறுத்தளவுக்கு அது 1-way ஸ்லாபாக இல்லை 2-way ஸ்லாபாக டிசைன் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஸோ அண்ட் பீம்ஸை பொறுத்தளவுக்கு ஸோ ஒரு சில இடத்துல வந்து கன்சீல்டு பீம்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஒரு சில இடத்துல மெயின் பீம்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஒரு சில இடத்துல நீங்கள் ஏஸ்தட்டிக்காக எனக்கு அந்த பீம் வேணாம் அப்படின்ற மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்கிட்ட வந்து காம்ப்ரமைஸ் இல்லாமல், இல்லை எனக்கு பீம்ஸை இன்க்ளூட் பண்ணுங்கன்னா அது நீங்கள் அதை பேஸ் பண்ணி இப்போ இன்டீரியர்ஸில் நிறையா டிசைன் ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது வந்து பிரிக் ஒர்க். ஸோ பிரிக் ஒர்க்கை பொறுத்தளவுக்கு நீங்கள் எவ்ரி 3 feet லெவலில் ஒரு கான்க்ரீட் மெம்பரை நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 3 feetல வந்து ஒரு சில் காங்க்ரீட்டை நீங்கள் கம்பல்சரி இன்க்ளூட் பண்ணணும். அடுத்தது 7 feetல வந்து லிண்டல் காங்க்ரீட்டை நீங்கள் கம்பல்சரி இன்க்ளூட் பண்ணணும். ஸோ இது பண்ணுறதுனால என்ன யூஸ் அப்படின்னா, உங்களுக்கு கிராக்ஸ் வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணும். அதே மாதிரி அபவ் 7 feet லெவலில் நீங்கள் பிரிக் ஒர்க் பண்ணி முடித்தோன்னே அந்த கான்க்ரீட் மெம்பருக்கும் கீழே வர பிரிக் ஒர்க் மெம்பருக்கும் கேப்பில் வந்து நீங்கள் சிப்ஸ் காங்க்ரீட்டை வச்சு பேக்கிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு கிராக்ஸ் வந்து மேக்ஸிமம் அவாய்ட் ஆகிடும். ஸோ அடுத்தது நீங்கள் பார்க்க வேண்டியது பிளாஸ்டரிங். பிளாஸ்டரிங் பண்ணும்போது நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது என்ன ரேஷியோ, இன்னருக்கு நம்ம என்ன ரேஷியோ கொடுத்துருக்கோம், அவுட்டருக்கு என்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங்லேயே நம்ம அதை பார்த்துடலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து இன்னருக்கு வந்து 1:4 அந்த ரேஷியோ, சீலிங்க்கு 1:4 இல்லை 1:5 ரேஷியோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அவுட்டரை பொறுத்தளவுக்கு 1:6 ரேஷியோவில் பண்ணலாம். ஸோ இது வந்து ப்ராப்பராக நம்மளுக்கு இருக்குதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது மேக்ஸிமம் எல்லாமே வந்து நம்மளுக்கு மிக்சர் மிஷினில் நம்ம மிக்ஸ் பண்ணால் நீங்கள் கேட்குற அந்த குவாலிட்டி, அந்த ஒர்க்கபிலிட்டி கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் பிளாஸ்டரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்னலாம் செக் பண்ணணுன்ற விஷயத்த நான் சொல்கிறேன். பிஃபோர் பிளாஸ்டரிங் வந்து நீங்கள் என்னென்ன செக் பண்ணணும் அப்படின்னா, எலக்ட்ரிக்கல் கான்டியூட் பைப்ஸ்லாம் நீங்கள் எங்கெங்கெல்லாம் பிரேக் பண்ணியிருக்காங்களோ அங்கெல்லாம் வந்து மெஷ் வச்சு மேக்ஸிமம் பேக்கிங் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத செக் பண்ணணும். எங்கெங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு கான்க்ரீட் அண்ட் பிரிக் ஒர்க் மெம்பர் வருதோ, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கட்டுவேலை, ஒரு கான்க்ரீட், ஒரு காலமாக இருக்கட்டும், பீமாக இருக்கட்டும், ரூஃபாக இருக்கட்டும், எந்தெந்த இடத்துலலாம் வருதோ அங்கே எல்லாமே கம்பல்சரி நம்ம மெஷ் வச்சு ஒரு நாள் பேக்கிங் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. இது வரைக்கும் வந்து நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி பார்த்துட்டீங்க. இதோட மெயின் ஸ்ட்ரென்த் அச்சீவ் பண்ணுறது எப்படி அப்படின்னா க்யூரிங்கால் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ க்யூரிங் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ உள்ளே வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு ஹீட் ரியாக்ஷன் ஆக்ட் ஆகும்.
ஸோ ஒரு நம்ம சிமெண்ட் மாட்டர் மிக்ஸ் பண்ணும்போது. ஸோ அதனால நம்ம மேக்ஸிமம் க்யூரிங் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ அந்த ஹீட் ரியாக்ஷன் நம்மளுக்கு வெளியில் போயிடும். அதுவும் ஸ்ட்ரக்சரல் அட்வைஸில் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்ட்ரக்சரல் அட்வைஸ் படி நம்ம க்யூரிங் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பில்டிங்ஸ் வந்து டோட்டல் கம்ப்ளீட் ஸ்ட்ரென்த் அச்சீவ் பண்ணிடும். கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி மேக்ஸிமம் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டேன். இன்னும் உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.